Monsoon. It is the lifeline of southern Asia. After bringing rains in the west coast of India from June, monsoon winds hit the east coast by September, often rather violently. This time, exposed to its fury, are thousands of families living in 178 temporary shelter sites in Tamil Nadu. இந்த படம் நீங்க காமிச்ச படம் எங்களுக்கு நல்ல முடிவு. அதே முடிவுல தான் நாங்க இருப்போம். அந்த படம் என்ன இதுல இருந்துச்சு அதே முடிவுல தான் நாங்கள் இருப்போம். எங்கேயும் நாங்க போக மாட்டோம். நாங்க மீனவர் மக்கள் கடற்கரையை தான் நாங்க இருப்போம். இந்த இடத்தை விட்டு நாங்க யாரு வந்தாலும் சரிதான். மீனவர் சமுதாயத்துக்கு உங்க சார்பா காட்டின படம் எங்களுக்கு ரொம்ப கருத்தான படம். வெளியே படிச்சிருவானாங்க எடுக்கவும் முடிய மாட்டேன். அப்படியே பாட்டு கூட 10 ரூபாய் 8 ரூபாய் சம்பாதிக்க முடியல. வீட்லயே தான் கிடக்குது. நாங்க சோறு சமைச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படியே அந்த தண்ணி மூஞ்சில வடியாங்க. இந்த படத்தை பார்த்ததுல சுனாமி அலைகள் வந்தது ரொம்ப பாதிப்பாக இருந்தது. ஊர் மக்கள் குழந்தைகள் எல்லாம் வீடு இழந்தவங்க பொருள் இழந்தவங்க எண்ணிக்கையெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த குடும்பத்துல இந்த ஊர்ல ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. அதனால இப்போதைக்கு எங்களுக்கு நிரந்தர வீடு கொடுத்துருக்கிறது கொஞ்சம் பாதுகாப்புக்காக தான். ஆனா நாங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க தொழில் பண்றது கடற்கரை தான். கடற்கரை சாலையை விட்டு நாங்க எங்கேயும் செல்றதுக்கான வழி இல்ல. நாங்க மீனவர், நாங்க சம்பளம் வாங்கல, நாங்க கடலை நம்பிதான் நாங்க வாழ்றோம். படம் பார்த்தது பிறகு சார் இந்த மக்கள் ஏத்துக்கிறது கிடையாது. நாங்க எங்க கிட்ட ஒரு 3 தடவை போராட்டம் பண்ணிடுறோம். அவங்க கொடுக்கக்கூடியது இந்த கடற்கரை ஓரத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூட கிடையாது. கடலும் கடலை நீரும் சார்ந்த மக்கள் மீனவ மக்கள் கடலை விட்டு எங்கேயும் போகிறதுக்கு வேலையே கிடையாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் கடல் ஓரம் தான். அவர் அறிக்கையை தான் வச்சுக்கணும். அது இந்த இதுக்கு செல்லாது. நாங்கள் அடிபட்டது மாதிரி இதில் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் எட்டகையில் இருந்து பிடிச்சது மாதிரி பிடிச்சிருக்குங்க. ஐயோ அது பயங்கர வேர்ல்டு ரொம்பவும் வேகத்தில் மற்ற வந்ததில்ல. அதில் நாங்கள் நீஞ்சிட்டு கிடக்கும் போதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதில் எப்படி பழைப்போம் என்னமா இருப்போம். ஐயோ இது தண்ணியில் நம்ம செத்து தான் போவோம், நம்ம இருப்போமா உயிரோடு இருப்போமா சாவோமா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் மறுபடியும் மற்ற வந்த பிறகு பெரிய பெரிய இடத்தெல்லாம் கட்டி வச்சிருக்கோங்களா, கடன் லோனு அது இதெல்லாம் பண்ணிடலாம், இதெல்லாம் போட்டுட்டு நாங்கள் கட்டி வச்சிருக்கோம். இது அழிஞ்சா எங்களால் வேற இடத்துல போயிட்டு அந்த அளவுக்கு கட்டி சுகாதாரமா வாழக்கூடிய வசதி எங்களுக்கு இல்லை. நாங்கள் இங்கே இந்த இடத்த விட்டு எங்கே போக 100 கிலோமீட்டருக்கு பின்னாடி போக சொல்கிறாங்க. போக முடியாது, அங்கேருந்து எந்த தொழிலும் செய்ய முடியாது. அதனால் இங்கே இருந்தால் கிட்ட இருந்தால் தான் எங்களுக்கு போக முடியும். இங்கே செத்தாலும் இங்கே தான் போட்டதை பற்றி கொஞ்சம் பெருமையாக தான் நினைக்க வருது. மீனவருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்க வேண்டியது தான் இதுதான்.